மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக ஜோ அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக ஜோ அருணை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக இருந்த பீட்டர் அல்போன்ஸின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக இருந்த பீட்டர் அல்போன்ஸின் பதவிக்காலம் நிறைவடைந்ததால் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக ஜோ அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தை சீரமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய புதிய தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த பதவிக்காலம் 3 ஆண்டுகளை நிறைவு பெற்றதை தொடர்ந்து தற்போது மீண்டும் அந்த தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் ஒரு துணைத் தலைவர் உறுப்பினர்கள் என்பது மீண்டும் மறுசீரமைத்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழும் மத மற்றும் மொழி வாரியான சிறுபான்மையினர் நலன்களை தொடர்ந்து பேணி காக்கவும் அவர்களது உரிமையை காக்கவும் 1989ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் இந்த சிறுபான்மையினர் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சிறுபான்மையினரின் கல்வி, சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆணையத்தை திருத்தி அமைத்து தற்போது புதிய தலைவராக அருட்தந்தை பேராசிரியர் ஜோ அருணை தலைவராக தமிழக அரசு நியமித்திருக்கிறது. துணைத் தலைவராக MM அப்துல் குதாஸ் அலி அவரையும் அதே போல உறுப்பினர்களாக 8 நபர்களையும் அரசு நியமித்திருக்கிறது. மொத்தமாக 10 பேர் கொண்ட ஒரு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தை திருத்தி அமைத்து அதற்கான அரசாணையை அரசு வெளியிட்டிருக்கிறது. தலைவராக முன்னாள் தலைவராக பீட்டர் அல்போன்ஸ் இருந்து வந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டு நிறைவு பெற்றதை தொடர்ந்து தற்போது பேராசிரியராக லைலா கல்லூரியுடைய பேராசிரியராக லிபாவுடைய அமைப்புடைய பேராசிரியராக இருந்தவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர் தலைவராகவும் துணைத் தலைவராக அப்துல் குதாஸ் என்பவரையும் அதே போல அவர் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட உறுப்பினர்களாகவும் நியமித்து அரசு வெளியிட்டக்கூடிய இந்த ஆணையத்தினுடைய பதவிக்காலம் அடுத்த 3 ஆண்டுகள் வரை இருக்கும் அப்படிங்கிறதையும் அரசு குறிப்பிட்டிருக்கிறது. நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.